ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜில் டே 2ல் இருக்க பேசிக் ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி நம்ம டே 2ல் தேர்டு டிவிஷனில் இருக்க பேசிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ இது நம்மளுக்கு 0.06% ஆஃப் 250% ஆஃப் 1600 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி டே 1 வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 0.06 டிவைடட் பை 100 இன்ட்டு 250 டிவைடட் பை 100 இன்ட்டு 1600. இப்போ இது 10 100. ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணி 2 0 ஆட் ஆகும். ஸோ 250 டிவைடட் பை 100 இன்ட்டு 1600. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்க அப்படின்னா 2.4 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 30% ஆஃப் பி, பி ஈக்குவல் டு 40% ஆஃப் சி, சி ஈக்குவல் டு x% ஆஃப் ஏ, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸஸ். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபைன் பண்ணலாம். இப்போ பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி போகலன்னா 60 by 100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ 60 by 100 ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 30 by 100 ஆஃப் பி. இப்போ 100 கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு 30 30 2 30 60. ஸோ 2a ஈக்குவல் டு பி. இதிலிருந்து ஏ பை பி போட்டோன்னா எப்படி வரும்னா 1/2 அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது இங்கே பாருங்கள். அடுத்தது பி ஈக்குவல் டு 40%, தட் இஸ் 40 by 100 ஆஃப் சி. 2 4 2 10. ஸோ பி ஈக்குவல் டு 2/5 சி. ஸோ பி பை சி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 2/5. அதாவது பி ஈக்குவல் டு 2சின்னு வரும். ஸோ பி பை சி ஈக்குவல் டு 2/5. அதாவது 5b ஈக்குவல் டு 2c. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, சி ஈக்குவல் டு x% ஆஃப் ஏ. இப்போ சி ஈக்குவல் டு எக்ஸ் பை 100 ஆஃப் ஏ. ஓகேவா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 100c விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஏ. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100c டிவைடட் பை ஏ. ஓகேவா? 100 இன்ட்டு சி எவ்வளவு? சி நம்மளுக்கு 5 டிவைடட் பை ஏ எவ்வளவு? ஏ நம்மளுக்கு 1. ஸோ இப்போ ஆன்சர் நம்மளுக்கு 500. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் 60% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு k% ஆஃப் எக்ஸ், okay, then 21% of k is equal to. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ அது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 60 by 100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 40 by 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலான்னா 12 5 60, 9 5 45, 3 9 4 12. ஓகேவா? ஸோ இப்போ இதை 4 உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 4x மைனஸ் 4y விச் இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3y. ஓகே, இப்போ 4x மைனஸ் 4y, இந்த 3x ப்ளஸ் 3x சைடு போனால் மைனஸ் 3x ப்ளஸ் 3y இந்த சைடு போனால் மைனஸ் 3y விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 4x மைனஸ் 3x வெறும் x, இது மைனஸ் 7y விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 7/1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு k% ஆஃப் எக்ஸா. ஸோ k பை 100 ஆஃப் எக்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்னா ஒய் ஈக்குவல் டு kx டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 100 பை கேன்னு எழுதலாமா? ஓகே, 100 பை கே. ஸோ எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா 7/1 ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 7/1 ஈக்குவல் டு 100 பை கே.
ஓகே, இது எப்படி வந்ததுன்னா, அதாவது ஒய் அதாவது 100y ஈக்குவல் டு kxன்னு எடுத்துக்கிறான். ஸோ x/y ஈக்குவல் டு 100/k. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 7k ஈக்குவல் டு 100. ஸோ 100 k ஈக்குவல் டு என்ன வரும்னா 100/7. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 21% ஆஃப் k. ஸோ கேல வந்து கேயோட வேல்யூ 100/7. இதில் 21% எவ்வளோன்னா 100/7 இன்ட்டு 21 டிவைடட் பை 100. ஸோ வந்து 3 இல்லையா, 7 3 21. ஸோ அப்போ வந்து 21% ஆஃப் கேயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 3. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when a number is increased by 20 it becomes 116% of itself. What is the number? இப்போ ஒரு நம்பர் வந்து 20ஆல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 20 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்னன்னா, அந்த 20 இன்க்ரீஸ் பண்ணி வர வேல்யூ வந்து அந்த நம்பரோட 116% வேல்யூக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம வந்து இப்போ நம்ம டோட்டலாக நம்மளுக்கு வந்து 116% நம்பர் கிடைக்கிது. அந்த 116% அப்படிங்கிறது எப்படி கிடைக்குதுன்னா, இது வந்து நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 100% ப்ளஸ் 16% அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா, அந்த 100% தான் அந்த நம்பர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 16% தான் என்ன அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற 20. ஓகேவா, இந்த 16% நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற 20. ஓகே, அப்போ ஒரு நம்பர் அதை வந்து நம்ம 20ஆல் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு 116% கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு 20 தான், அதாவது நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் தான் நம்மளுக்கு 20. ஸோ இப்போ வந்து 20 தான் நம்மளுக்கு வந்து 16%. ஓகேவா, அந்த 20 தான் நம்மளுக்கு வந்து 16. அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 5 சரி 5 20 8 16. ஓகேவா, 4 கூட போயிருக்கலாம். சரி 5 10 4 8. ஸோ இப்போ வந்து 5, அதாவது 5%. சாரி, இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ 4%. ஓகே, ஸோ அதாவது 4% வந்து 5. ஸோ 1% நம்மளுக்கு என்னது 5/4. நம்மளுக்கு இப்போ அந்த நம்பர் தானே கேட்குறாங்க, அந்த நம்பருங்கிறது நம்மளுக்கு 100%. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 5/4 இன்ட்டு 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா 125 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த நம்பர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் இருந்து நீங்கள் இப்படி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்டிவிஷன் டாபிக் வந்து பர்சன்டேஜில் கம்பேரிங் 2 வேல்யூஸ், அதுக்கு கீழே இந்த சம்ஸ் எல்லாமே வரும். இப்போ இஃப் A is or percentage more than B then B is less than A by, அதாவது more than less than, கொஷின் வந்து லெஸ் தென்ல இருக்கும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை %, டு பிட் பேக் த ஒரிஜினல் நம்பர் ரெடியூஸ்டு பை, அதாவது அதிகப்படுத்தி கம்மி பண்ணுறது, அதிகப்படுத்தி கம்மி. ஓகேவா, அப்படி இருந்ததுன்னா R டிவைடட் பை 100 + R × 100, அதாவது ரெடியூஸ்டுனா கம்மி ஆகுதா, பட் இங்கே நம்ம ப்ளஸ் போடணும், ஆப்போசிட்டாக போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து லெஸ் தென், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென். ஓகே, ஸோ அதனால நம்ம இங்கே வந்து மோர் தென், ஸோ மோர்னா ப்ளஸ்ஸு, பட் நம்ம ஆப்போசிட் சைன் என்ன போடணும் மைனஸ். அதே மாதிரி இதுக்கும் வந்து சேம் ப்ராப்ளம், அதாவது இந்த 2 டைப்பில் கேட்டாங்கன்னா கொஸ்டின் ஒரே ஃபார்முலா, அதே மாதிரி இந்த 2 டைப்பில் கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம கம்பேரிங் 2 வேல்யூஸுக்கான சம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போட போகிறோம். ஓகேவா, இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம்ஸ் போடலாம், இதோட சம்ஸ்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.